வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸோட அடுத்த நகர்வுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு ஒரு எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். செகண்ட் சப்போர்ட், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு இடையில நம்ம ஒரு எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். இதுக்குள்ள இருக்கறது தான் வாய்ப்பு. இது பிரேக் பண்ணா தான் மார்க்கெட்ல நம்ம மூவ் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி நேத்து வீடியோ ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தோம். ஆனா, நம்ம குடுத்தது செகண்டுக்கு செகண்ட் குடுத்தோம். ஆனா, மார்க்கெட்டிங் நடந்தது என்னமோ ரொம்ப கேவலமான சைட்வேஸ். ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்டுக்குள்ளயே தான் மார்க்கெட் அதாவது நிஃப்டிலயும் அப்படிதான் இருந்துச்சு. பேங்க் நிஃப்டிலயும் பார்த்தீங்கன்னா, அதே ஸ்டைல் தான். இருங்க பேங்க் நிஃப்டி வைக்கிறேன். இது பேங்க் நிஃப்டி வச்சிருக்கேன். நம்ம பேங்க் நிஃப்டில என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாலே மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் போக வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்தாண்ட செகண்டுக்கு வந்து தேர்ட் போடல. ஏன்னா, மார்க்கெட் வந்து போகாதுங்கிறதே எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதனால தான் இந்த ரேஞ்ச் தாண்ட வாய்ப்பு. ஒருவேளை பிரேக் பண்ணினா வெரி புல்லிஷா மார்க்கெட் போக வாய்ப்பு. அதுபோல நம்ம எதிர்பார்த்த மாரி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்க்குள்ளேயும் போல, ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணல. மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளவே ஆனா ஃபர்ஸ்ட்டு வந்து 5 மினிட்ஸ் ரேஞ்ச மட்டும் ஃபர்ஸ்ட்டு பிரேக் பண்ணி க்ளோசிங்கே வச்சிருந்தாங்க. ஆ இதனால தான் மார்க்கெட் சைட்வேஸ் ஆனது காரணம்னா, இவங்க புல்லிஷா இருந்தாங்க. பாக்கி எல்லாருமே அந்த இடத்துல புல்லிஷ் இல்ல. அதனால தான் மார்க்கெட் வந்து ரொம்ப சைட்வேஸா ஆனதுக்கான ஒரு காரணம்னு நெனைக்கிறேன் நான். சரி ஓகே. சென்செக்ஸையும் பார்த்துருவோம். அதுவும் அதே ரேஞ்ச் தான் இருந்துச்சு. ஆனா நம்ம குடுத்த லெவல் இவ்வளோதான். அதுக்குள்ள தான் இருந்துச்சு. ஆனா நம்ம குடுத்த லெவல்ல பாதி நம்மளே ரொம்ப லெவல் குறைச்சு தான் குடுத்தோம். அதுலயுமே இது பாதிக்குள்ள தான் நடந்திருக்கு. சரி ஓகே. இது பார்ப்போம். சென்செக்ஸ் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சிருக்கேன். சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட், ஃபர்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அதுக்குள்ள தான் மார்க்கெட்டே இருந்துச்சு. நம்ம வந்து முதல்ல வந்து இது எந்த ரேஞ்சில போட்டிருந்தோம்? ஃபர்ஸ்ட்டு இத பேஸ் பண்ணி இந்த இடத்துல இருந்து போட்டிருந்தோம். அப்புறம் இத பிரேக் பண்ணோனே இத மாத்தி நம்ம போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள விட்டு மார்க்கெட் எங்கேயுமே போகல. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு வரைக்கும் நம்ம வந்து ஆக்சுவலா வந்து டெலகிராம்ல வந்து நம்ம வந்து டெமோ கால் அப்டேட் குடுத்துக்கிட்டுருக்கோம் இன்னையிலேருந்து. அது ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு ஒரே ஒரு காசு தான் குடுத்தோம். அது வந்து 35 பாயிண்ட் சென்செக்ஸ்ல போணுச்சு. நம்ம 20 பாயிண்ட் வச்சு குடுத்தோம் எஸ்எல் வச்சு. 35 பாயிண்ட் போணுச்சு. அதுக்கப்புறம் அது போகாதுங்கிற மாரி கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், காஸ்ட்டுக்கு வச்சுட்டு வெளில வந்துட்டோம். ஆனா அதுக்கப்புறம் நம்ம கொடுத்த எஸ்எல் அடிக்கல. அதுக்கப்புறம் ஒரு மூவ் இருந்துச்சு ஒரு 100 பாயிண்ட்ஸு. ஆனா அத கேப்சர் பண்ணல. அதுக்கப்புறம் ஃபுல் சைட்வேஸ் ஆச்சு விட்டுட்டோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு நிஃப்டில வந்து பார்ப்போம். ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி சார்ட் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு அத ரிமூவ் பண்ணிவிடுவோம். நம்ம டே கேண்ட்லன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சிருக்கேன். டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா, நம்ம சொல்லியிருந்தோம். இந்த கேண்டில் ஹை தான் ரெசிஸ்டன்ஸா இருக்கிறது வாய்ப்பு அப்படிங்கிற மாரி முன்னாடியே சொல்லியிருந்தோம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் ஹை தான் ரெசிஸ்டன்ஸா இன்னைக்கு மார்க்கெட் இருந்தது காரணமே இந்த இடம் தான். இப்போ இதுக்குள்ள தாண்ட முடியல. நாளைய மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு இந்த ஹைய தாண்டுனாலும் இந்த ரேஞ்ச் அதாவது இந்த ஹைக்கு இந்த இடையில ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, 26,240 26,250ன்னு வச்சுக்கோமே. இந்த ரேஞ்ச தாண்டுனா பிரேக் பண்ணா மட்டும் தான் அடுத்த மார்க்கெட்ல புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். இல்லன்னா மார்க்கெட் வந்து இந்த ஒருவேளை இந்த கேண்டில் லோவ பிரேக் பண்ணா மார்க்கெட் இறங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஃபிரெண்ட்ஸ். டேயோட லோவ பிரேக் பண்ணா இறங்க வாய்ப்பு. ஹைய பிரேக் பண்ணாலும் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு அது பிரேக் பண்ணா மட்டும் தான் மார்க்கெட் போகும். அப்படி பார்த்தா நாளைக்கு வந்து அ ஒண்ணு நாளைக்கு இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும். இது பிரேக் பண்ணி நம்ம குடுத்துருக்க மேல வந்து 26,250 அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும். இல்ல பிரேக் குடுத்து குளோசிங் குடுத்தாலும் மறுநாள் ஒரு பெரிய மூவ் இருக்கத்தான் வாய்ப்பு உண்டு ஃபிரெண்ட்ஸ். ஆ அப்படிதான் டே கேண்டில் செட்டப் படி பார்த்தா தெரியுது. இல்ல ஒரு வேளை ஒரே பிரேக்ல போறதுக்கு வாய்ப்பு உண்டு. மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு இந்த ரெட் கேண்டில் ஹைய தாண்டுனாலே போறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. ஏன்னா இதுதான் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இந்த ஏரியா தான். இது பிரேக் பண்ணிட்டா போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரி ஓகே 15 மினிட்ஸ்ல பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ரொம்ப குழப்பமா தான் இருக்கு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸ் வச்சிருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தா 26,202 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 26,246 அப்படிங்கிறது வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட்டு, செகண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, டேல பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம கொடுத்திருந்த இடம். அந்த டேல வந்து இந்த கேண்டிலும் அதாவது நம்ம டே கேண்டில் சொல்லியிருந்தோம். இந்த இடம் தான் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் தான் 26,202 அடுத்து இந்த கேண்டிலோட ஹை சொல்லியிருந்தோம். இது பிரேக் பண்ணா தான் மார்க்கெட்ல போக வாய்ப்புன்னு சொல்லிட்டு. அது வந்து 26,246. சரி ஓகே 15 மினிட்ஸ் மாத்திக்கிறேன். அந்த 2 இடத்த பிரேக் பண்ணா மட்டும் தான் மார்க்கெட்ல வெரி புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். இந்த இடத்த பிரேக் பண்ணணும். அப்படி ஒரு வேளை பண்ண முடியல, ஒரு வேளை இது கீழ பிரேக் பண்றான், சப்போர்ட்ட பிரேக் பண்றான்னா மார்க்கெட் வந்து இறங்க வாய்ப்பு. எவ்வளோ இறங்க வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, இந்த ரேஞ்ச் வரைக்கும் இறங்கத்தான் வாய்ப்பு. 25,969ங்கிற தேர்ட் சப்போர்ட் வரைக்கும் இறங்கி, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேல போகணும். மார்க்கெட் வந்து ஒரு ஃபுல் புல் பேக் தான் இறங்கறதுக்கான வாய்ப்பு அதான். இறங்கிட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திருப்பி போனா, இந்த இடத்துல பிரேக் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த மாரி செட்டப்ல தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இல்ல ஒரு வேளை ஒரு கேப் அப் குடுத்து இதுக்கு மேல குடுத்து போயிட்டாங்கன்னா, மார்க்கெட் செட்டப் நம்ம குடுத்த செட்டப்பே மாறிடும். ஒண்ணு ஒரு கேப் அப் இருந்து இதுக்கு மேல போயிட்டுனா, மார்க்கெட் வந்து அப் சைட் தானா போயிரும். இல்ல மார்க்கெட் ஃப்ளாட்டா தான் ஓப்பன் ஆகுதுன்னா, இங்க நம்ம மேல எல்லை ஜோனா போட்டுருவோம். இந்த இடத்த தாண்டணும். தாண்டுனா மார்க்கெட்ல பெரிய மூவ் இருக்கும்.
அது வரைக்கும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இல்லை தாண்ட முடியலன்னா மார்க்கெட் இறங்கிட்டு திருப்பி மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்குது. எது வரைக்கும் தேட பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் இறங்கினாலும் மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து இந்த ஹையை தாண்டினால மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். நம்ம செட்டப்லாம் முடிச்சிட்டோம். இந்த 59,806 அப்படிங்கிற லெவலில் பிரேக் பண்ணிச்சுன்னா அதுக்கு அடுத்த ஸ்டாப் வந்து ஆல் டைம் ஹையாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. அதையும் பிரேக் பண்ணிச்சா வேறு மார்க்கெட்டில் வெரி புல்லிஸ் இருக்கும். நிஃப்டி நிஃப்டியை கம்பேர் பண்ணுறப்ப பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்கான செட்டப் தான் முடிச்சிட்டாங்க. சரி, ஓகே, இது 15 மினிட்ஸில் பார்ப்போம் இந்த லெவல்ஸ் என்ன மாதிரி இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி போன ஹை தான் 59,743 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 59,806 அப்படிங்கிறது வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்திங்கன்னா 59,541. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா 59,400 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு 59,243. இது தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை அது போடாமல் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், தேர்டும் போட்டாச்சு. இப்போ என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் கேட்போம் பார்த்தோம்னா இதுலேயும் நிஃப்டி மாதிரி ஒரு எல்லோ ஜோன் போட்டுருவோம். இந்த எல்லோ ஜோனை தாண்டினா மார்க்கெட்டில் வெரி புல்லிஸாக இருக்கும். இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த ஆல் டைம் ஹை வரைக்கும் ரொம்ப ஈஸியாக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒருவேளை இந்த இடத்த பிரேக் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டையும் உடச்சி இந்த தேர்ட் வரைக்கும் இறங்கிறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி ஏன்னா முடிச்சதை பார்த்தீங்கன்னா ஃபுல் சைட்வேஸில் முடிச்சிட்டாங்க. அதுக்கு ஒரு பிரேக் கொடுத்தே ஆகணும். ஒன்று இந்த பக்கம் பிரேக் பண்ணால் இல்லை கீழே பிரேக் பண்ணணும். அந்த மாதிரி செட்டப் தான் இருக்குது. கீழே பிரேக் பண்ணால் இந்த தேர்ட் சப்போர்ட் வரைக்கும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் மேலே பிரேக் பண்ணினா மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மார்க்கெட் வந்து கேப் அப் இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து புல்லிஸ் இருக்கும் அப்படி எடுத்துக்கலாம். ஒரு கேப் டவுன் தான் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி செட்டப்பில் தான் முடிச்சிட்டாங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை கேப் அப் கேப் டவுன் வச்சு தான் முடிவு பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னோட பார்வையிலே இது பிரேக் பண்ணி மேல் நோக்கி பெருசாக மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி செட்டப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிருக்கு. முடிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது. செட்டப் பார்த்தா அப்படி தெரியுது. நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் ரெண்டும் கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து மேல் நோக்கி பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரி, ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து இந்த ஹையை தாண்டிச்சுன்னா மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும் மாதிரி தான் தெரியும். இந்த ரோஜ் இருக்கனால இந்த ஹையை பிரேக் பண்ணால் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும். இதை பிரேக் பண்ணால் வெரி புல்லிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி லெவல்ஸ் இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போன ஹை தான் 85,451 அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 85,761. தேர்ட் ரெசிஸ்டன்ஸை பொறுத்தளவுக்கு 86,159. 2 தான் போட்டிருந்தேன். பேங்க் நிஃப்டியை கம்பேர் பண்ணுறப்ப அது பிரேக் பண்ணி மேலே போகிறது செட்டப் இருக்க மாதிரி தெரியுது. நிஃப்டி கம்பேர் பண்ணுறப்ப அது பெருசாக போகாதுங்கிற மாதிரி ஒரு செட்டப் இருந்துச்சு. பேங்க் நிஃப்டி கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. அதனால தான் 3வது நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் சப்போர்ட்னு எடுத்துகிட்டோம்னா இன்றைக்கி போன லோ தான் 85,101 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு எல்லாம் நேற்று போட்டது தான் 84,909 அப்படிங்கிறது செகண்டாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு நேற்றோட லோ 84,705 அப்படிங்கிறது தேர்ட் சப்போர்ட்டாக இருக்கும். சரி, ஓகே, என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் எப்போ பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டுக்கு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இது வந்து ஒரு பெரிய ஜோனாக தான் இருக்குது. இந்த செகண்டை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு பெரிய மூவ் எதிர்பார்க்க முடியாது. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆனால் இதெல்லாம் பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியும் பேங்க் நிஃப்டியை கம்பேர் பண்ணுறப்ப. இதுக்குள்ளே ஒரு மைனராக ஒரு எல்லோ ஜோன் போட்டுறேன். ஏன்னா இந்த அளவு ஸ்ட்ராங் சப்போர்ட் இந்த சப்போர்ட் ஏரியா தான். இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் நம்ம வந்து இந்த இடத்துல பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி ஒரு செட்டப் வச்சுப்போம். இது பிரேக் பண்ணோன்னே மார்க்கெட் இதை பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒருவேளை ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணுறோன்னா நம்ம டேவோட அந்த 3வது சப்போர்ட் வரைக்கும் வந்துட்டு இது நியரஸ்ட்டு இது பிரேக் பண்ணாமல் நியரஸ்ட்டு வந்துட்டு திருப்பி மேல் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை இது பிரேக் பண்ணால் அடுத்தது இறங்குறதுக்கான செட்டப்பாக மாறும். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து இறங்கினாலும் மேல் நோக்கி தான் போகும். ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுறப்ப மார்க்கெட் வந்து மேல் நோக்கி இது பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த எல்லோ பிரேக் பண்ண முடியலன்னா தான் ஃபால் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.